ஒரு பட்டத்தை கிழிச்சதுக்காடா இவ்வளோ பெரிய அக்கப்போர்? காக்கா இத்தினூண்டு ஆயிருந்ததுக்கு இந்த தீக்கடையை தீக்கடையாக்கி இந்த இடத்தையே போர்க்களமாக்கிட்டீங்களேடா. என்ற மாதிரி தான் இப்போ கதை போகுது ஸ்ரீலங்கால. இவனுங்களை என்ன செய்கிற? 2 சின்ன பிள்ளையை சண்டை பிடிச்சா அதை தடுத்து விட்டுட்டு நல்ல அறிவுரை சொல்லணும். அதை விட்டுட்டு 2 சின்ன பிள்ளைகளையும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் கூட இவனுங்க கத்துன்னு கத்தி அந்த சண்டையை பெருப்பிச்சு விட்டு இத்தினூண்டு பட்டம் அதை யாரோதான் கிழிச்சு போட்டான். அதுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆரம்பத்திலேயே அந்த 2 சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு அடைய தம்பி இதாண்டா பிரச்சனை, நாளைக்கு வேற ஒரு பட்டம் கட்டுவோம், இனி நீ கிளிக்காத தம்பி என்று சொல்லி மனசை ஆற்றி விடுறதுக்கு இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க. அதுவும் பரவாயில்ல, டீச்சருக்கு சோமில்லைன்னு போய் படுத்துருக்கிறா, டீச்சர்கிட்ட புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க இருக்கீங்க. உங்களோட ஆத்தல் எடுப்புக்கு ஒரு அளவில்லை. டீச்சர்கிட்ட புருஷனை பேசுனீங்க பரவாயில்லை, அப்படி ஸ்கூலுக்கு இருப்பண்டு கூட பார்க்காம போட்டு இந்த கிளிக்கிறியல் வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு மனுஷரோடா நீங்கள் எல்லாம். அதுலேயும் வேற கோழி கிடக்காரன் இந்த குரூப்பில் இனி மெசேஜ் வந்தால் வெட்டுவன் கொத்துவன் ரெண்டு தூசணத்தால நாளைக்கு அவர் என்ன வேட்டி காட்டி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போவார். என்னட்டு அங்கே வர பொம்பளை ரெண்டு முகத்தில் முழிப்பார். ஒரு நாகரிகமாக இல்லையோ கதைக்க வேணும். என்ன மனுஷரடாப்பா, நாளைக்கு என்னன்றா உங்களோட புள்ள உங்களை மதிக்கும். இந்த பிரச்சனையை சும்மா விட்டுருந்தாலே அந்த 2 பிள்ளைகளும் நாளையே கதைச்சி சிரித்து விளையாடி கொண்டு தெரிஞ்சிருங்க இதெல்லாம் மறந்துட்டு. ஆனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஊதி விட்டு இப்போ அந்த 2 பிள்ளைகளும் சமாதானம் ஆயிரும். ஆனால் தாய் தப்பம் சமாதானம் ஆகிருமோ எனக்கு கண்டா தெரியல. அதுலேயும் பரவாயில்ல, டீச்சரும் பரவாயில்ல, டீச்சரும் சம்மந்தப்பட்டுக்கிறார். ஆனால் டீச்சர்கிட்ட புருஷன் சும்மா தானடா இருந்தவன், அவனை ஏன்டா போட்டு இந்த கிளிக்கிறீர்கள்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் பட்டனை அமர்த்துறீங்க. இல்லை பெல் பட்டனே அமர்த்துங்க, அப்போ தான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அதை விட்டுட்டு நான் வீடியோ போடலைன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க. சரியோ? இப்போ இந்த பிரச்சனையை விடு, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை போய் பெரிய 2 வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த டாக்டர் ஒரு ஆள் படித்து பட்டம் வாங்கிட்டு உங்களுக்காண்டி வந்து போராடி கொண்டு நிற்குது. ஆனால் இங்கே நீங்கள் கிழிஞ்ச ஒரு சின்ன பட்டத்துக்காண்டி சண்டை பிடிச்சோன்னு நிற்கிறீங்க. அந்த டாக்டர்கிட்ட பிரச்சனை கூட இவ்வளவு டென்ட் ஆகலை, அதை விட டென்ட் வாட்ஸ்அப்பில் வருது, இதில் வருது, அதில் வருது, எல்லாத்துலேயும் வருது. இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. இது என்னன்னு நீங்கள் இப்போ இதை நிப்பாட்ட போறீங்க. சரி, இது கூட பரவாயில்லை. இந்த வீடியோவை யார் அவன் வழியில் விட்டவன்? எல்லாம் பெற்றோரும் அந்த டீச்சரும் தான் அந்த குரூப்பில் இருக்கிறீங்க. ஆனால் யாரை ஒரு குசுமணி இதை வழியில் விட்டுருக்கான், அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்? சரி, ஏதோ நான் சொல்லிட்டேன், பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.